மார்னிங். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே. நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப லேட்டாக தான் எழுந்தோம். எழுந்தோடனே எனக்கு சரியான பசி. ஸோ என் ஹஸ்பண்ட்டை முட்டை தோசை போட்டு தர சொன்னேன். அவனும் சரி போட்டு தரேன் சனியனே சொல்லி எழுந்து போட்டுட்ருக்கான். ஸோ அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை சேலஞ்ச் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு Day 6 ஆஃப் கருவேப்பிலை சேலஞ்ச். ஸோ தோசை போட்டுட்டு அது மேலே ஆஃப் பாயில் உடச்சி ஊற்றி அது உடைக்க மாட்டேன். எப்போயுமே முட்டை தோசைனா உடைப்பாங்களே, ஸோ இது உடைக்க மாட்டாங்க. அப்படியே அது ஒயிட் வேகிற வரைக்கும் நல்லா வெந்த உடனே நல்லா தோசை முறுமுறுன்னு உடனே அப்படியே அந்த தோசையை பொறுமையாக திருப்பினா செம்மையாக இருக்கும். கொல எடுத்துடணும். அண்ட் இதுக்கு நான் தொட்டுக்கு ரொம்ப வேடான ஒரு காம்பினேஷன் வச்சு தொட்டுப்பேன். அது என்ன நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் யாரெல்லாம் நான் வியடாக சாப்பிடுவேன். சில பேர் சக்கரை பொங்கலுக்கு அப்பளம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி வியடான காம்பினேஷன் எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னதுன்னு சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்.